விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பஞ்சவடி கே வீரமுத்து தலைவர். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா இருந்தால் கண்டிப்பாக ஆட்சி அமைய முடியும். அம்மா இல்லாமல் எத்தனை கூட்டினாலும் ஆட்சி அமைய முடியாது. அம்மா சின்னம்மா அவர்கள், சின்னம்மா தங்கத்தாரகையின் தங்கை, அவருடைய நிழல்பட்டால் நிஜமாகும். ஆகையால் அம்மா இருந்தால் கண்டிப்பாக அம்மா எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். அம்மா முதலமைச்சர் ஆக்குவாங்க, முதலமைச்சர் ஆகும். அம்பேத்கர் மக்கள் கழகம் அமைப்பிலிருந்து வந்திருக்கோம். நுங்க இளையபாபு அமைப்பாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பார்த்து எங்களோட ஆதரவு தெரிவித்து தற்போது ஆதரவு தெரிவித்து வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக அம்பேத்கர் மக்கள் கழகம் கடந்த 2000 ஆண்டு முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட புரட்சித் தலைவி அவர்கள் தலைமையில் இருந்த அதிமுகவில் தான் கூட்டணி அங்கமாக செயல்பட்டு இருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சி சொன்னா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவோட ஆட்சி மட்டும்தான். அந்த ஆட்சியில் தான் பட்டியல் சமூக மக்கள் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக நீதி கிடைக்கின்ற ஒரு ஆட்சியாக இருந்தது. ஆனால் தற்போது நடைபெறுகின்ற இந்த திமுக அரசாங்கம் சரி, இதற்கு முன்பு இருந்த எடப்பாடி தலைமையில் அரசாங்கம் சரி, பட்டியல் சமூக மக்களை சமூக நீதி என்று கூறி சமூக அநீதியை தான் எங்களுக்கு கொடுத்தார்கள். மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசையுடன் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் ஆட்சி அமர்ந்தால் தான் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏனென்றால் எங்களின் நம்பிக்கை புரட்சி தலைவி அம்மா மீது இருந்தது. இந்த சமூக மக்களை பாதுகாத்தார்கள். சமூக மக்கள் முன்னேறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனால் நடைபெறுகின்ற இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் அம்பேத்கர் மக்கள் கழகம் சார்பாக அவர்கள் சின்னம்மா அவர்கள் எங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் வருகின்ற தேர்தலில் பட்டியல் சமூக மக்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கும் ஆளுகின்ற அதிமுக கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அதற்கு மாற்றாக ஒரு சக்தி மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆசையுடன் சின்னம்மா அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆதரவு நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். என்னோட பேர் புதுகை ஸ்டார் ரஜினின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் என் பேர். புதுக்கோட்டையிலேருந்து வரேன். புதுக்கோட்டை டவுன் தான். தீய சக்தியான திமுகவையும் அதிமுகவுக்குமே ஒரு மாற்று கட்சியாக அம்மாவுக்கு விசுவாசியாக இருந்தவங்க, புரட்சி தலைவிக்கிட்ட இருந்தவங்க, தியாக தலைவி சின்னம்மா அவங்களை பார்த்து ஆதரவு தந்து நம்ம புது வண்ணரப்பேட்டை ஆர்கனரி தொகுதி அம்மாவுடைய உழைப்பால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் 30 ஆண்டு காலம் நின்றுது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு சில புல்லூரிகளாலோ எட்டப்பனுங்களாலோ ஆள்காட்டிங்களால தான் இந்த இயக்கம் இன்னைக்கு இதுவாக இருக்குது. இதை சரி கட்டினா சத்தியத்தாய் அன்னை சின்னம்மாவால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை கட்டி காக்க முடியும். அவங்களால தான் தொண்டர்களை அரவணைக்க முடியும். அவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். கொல்லக்கூட்டத்திலேருந்து காப்பாற்றணும்னா அம்மாவால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதே போல் எங்கள் தொகுதியில் அம்மா தான் முதலமைச்சராக இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது சின்னம்மா தான் அந்த தொகுதியை அப்படியே பூ பூத்த மாதிரி வச்சுருந்தாங்க. பூக்காடாக இருந்த தொகுதி இன்னைக்கு சாக்காடாக இருக்குது. அங்கே தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மோசமான தொகுதியாக ஆர்கனைஸ் தொகுதி இருக்குது. அம்மா இருக்கும்போது அப்படி இல்லை. ஒரு லைட் அப்படி போச்சுனாவே ஒரு ஃபோன் பண்ணால் ஓடி அந்த அலறின்னு ஓடி அந்த செஞ்ச காலம் அம்மா ஆட்சியில். இன்றைக்கி அப்படி கிடையாது. 5 நாள் ஆனாலும் கரண்ட்டு வராது. கேட்டால் அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், இது போயிடுச்சு, உங்களுக்கு கேபிள் போயிடுச்சு, நோண்டணும், இப்போ முடியாது, இப்படி தான் சொன்னாங்க. சாகர அங்கங்கே 10 அடிக்கு ஒரு தடவை பள்ளம் நோண்டி வச்சுக்கிறாங்க. பள்ளம் தான் எங்கே போனாலும் மக்கள் சைக்கிளில் போக முடியாது. அதுதான் இன்னைய என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இது திறக்கிறாங்களாம். அங்கே இப்போ விளையாட்டு அரங்கம் திறக்கிற MMDS சார்பா அப்படின்றாங்க. ஆனால் பிரயோஜனமே கிடையாது. அங்கே ரோடே சரி கிடையாது. அங்கே எப்படி தான் செய்வாங்கன்னே தெரியாது. அங்கே போய் நாங்கள் என்ன உடற்பயிற்சி பண்ண முடியும்? இவ்வளோ கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சி மாறினா அம்மாவுடைய கருத்தை பலப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அம்மா முன்னே நின்று செய்யணும். எங்களுக்கு அம்மா வந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற முடியாது. இதை நாங்கள் மக்கள் எல்லாருமே அதை உணர்ந்துட்டாங்க. இப்போ யாராலும் இந்த ஆட்சி அன்னைக்கும் சரி அம்மாவுக்கு பின்பலமாக இருந்தது நம்ம சின்னம்மா தான். இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பின்பலமாக இருக்கிறது சின்னம்மா தான் சொல்லி அவர் கரத்தை பலப்படுத்தணும்னு எல்லாருக்கும் வேண்டுகோள் விட்டு